நல்ல தொகுப்பாளராக அவரை வளர்த்துட்டாரு. நிறைய நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். நீங்கள் பிரபாகர் நீங்கள் தானே சொன்னீங்க. முதல்ல சந்தோஷம், நம்ம சங்க உறுப்பினர் முன்னாடி ஒரு வெற்றி விழா, சக்ஸஸ் மீட், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சவால்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அந்த டைரக்டரே ஹீரோ நடிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் சார். ஏன்னா இப்போது என்ன கதை சொன்னால் கூட யார் ஹீரோ, யார் அந்த சாரு மாதிரி, யார் எங்கே ஒரு படம் கமிட் ஆயிடுச்சு, யார் ஹீரோ சார்? எனக்கு இந்த கம்பெனியில் படம் ஓகே ஆயிடுச்சு சார், யார் ஹீரோ? ஆமாம் ஆமாம், எல்லாரும் அதான் கேட்குறோம். அது மாதிரி இன்றைக்கி ஹீரோ முக்கியமாக போச்சு. ஏன்னா இன்றைக்கி ஹீரோவை பொறுத்து தான் பிஸ்னஸ்ஸு. அப்படிங்கும்போது இயக்குனரே ஹீரோவாக ஒத்துக்கிட்டு படத்தை முடித்து வெற்றிகரமாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி வெற்றியும் பார்த்துருக்காரு ஒரு ப்ரொடியூசர் சார். வாழ்த்துட்டு சார். இப்போ படங்களுக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது ஈஸி, அதோட முதல் வெற்றி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறது. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு பிடிச்சிருக்கு, அதான் முதல் வெற்றி. அதுக்கப்புறம் அது வெற்றிங்கிறது காதில் கேட்குறோம்ல, ஆமாம், அது வந்து அடுத்து மனசு, அதுக்கு அடுத்த வெற்றி. இன்றைக்கி மூணாவது வெற்றி ஒன்று சொன்னாப்புல, ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் வித்துருச்சு அமேசான். படம் ரிலீஸ் ஆனதும் வெற்றி, இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் அமேசானில் விற்றுட்டாங்க, அதுவும் வெற்றி. அதனால் உண்மையிலே இது ஒரு முழுமையான வெற்றி விழா. அது வாழ்த்துக்கள். இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்து சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர். எனக்குன்னு சந்தோஷம்னா, எனக்கு இல்லை, எல்லா டைரக்டருக்குமே ஒரு இயக்குனருக்கு வந்து தான் வெற்றி அடைகிறத விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்சால் அதுதான் சார் முழு திருப்தி. அதுதான் ஒரு டைரக்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம திறமைக்கு நம்ம எப்படி அடுத்த திறமையை பயன்படுத்தி எப்படியோ டைரக்டரை ஜெயிச்சிடலாம். ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும்போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி மேக்ஸ் திரைப்படம் கன்னடத்தில் 100 கோடிக்கு மேலே வசூல். அந்த படத்தின் இயக்குனர் பேர் மாற்றிட்டார், விஜயகார்த்திகா விஜயவாணன் என்கிட்ட இருக்கும்போது இப்போ பேரை மாற்றிட்டார். இங்கே படம் போட்டோம் உங்களுக்கு, அவரும் என் உதவியாளர். அப்போ நம்ம அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண படம் கன்னடத்தில் 100 கோடிக்கு மேலே வசூலுங்கும் போது இன்னைக்கு அவரை கூட எனக்கு சந்தோஷம். அது மாதிரி இந்த இஎம்ஐயும் நம்ம சதாசிவத்தை நினச்சி உங்கள் வெற்றி என் வெற்றி மாதிரி தான் சந்தோஷம். ஆக்சுவலி இந்த படம் ஆரம்பிக்கும்போது சார் ஒரு படம், இந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார். சரி ஓகே, நம்ம இஷ்டம் தானே, வாங்கிட்ட மினிஸ்டர் வந்தார். இசைஞானி இளையராஜா சொல்லுவோம், இவர் தலையை பார்த்தா இசை முனின்னு தான் வைக்கணும் போல இருக்கு. அவர் வந்து அப்படி மாமுனி மாதிரி வந்துட்டார். ஆமாம், சிச்சுவேஷன் சொன்னாங்க, ஒரு சாங்கு எழுதியாச்சு. இப்போ நம்ம ஸ்டைலில் எழுதுனா வடா தோலா அந்த மாதிரி தனி இந்த ஒரு நான் இந்த மாதிரி எழுதுனேன். அவர் மியூசிக் விடலை. சார் டென்ட்டுக்கு வாங்கன்ட்டார். என்னடா அது டென்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறார் அப்படின்ட்டு. அப்புறம் தான் சரி நம்ம இது செட் ஆகாது, அஸ்கு புஸ்குடா, எனக்கு ரஸ்க்கு, எனக்கு ரஸ்க்குடா சார், சூப்பர் நப்பில். ஓ இதான் அவங்க டென்ட்டு போல இருக்கு இப்போ. ஆமாம், இந்த டென்ட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆயிடுச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் தான் சதாசிவம் அடுத்து போட்டார் சார், அந்த படத்தை இங்கே நடிக்கணும் சார் அப்படின்ட்டு. நம்ம இது வரைக்கும் என் மட்டும் நடிப்பேன், திருப்பாச்சியார், சிவகாசி எல்லா படத்துலையும் நம்ம ஒரு சீன் வருவோம். இதில் இன்னொரு கேரக்டர் கூப்பிடும்போது ஃபஸ்ட் நான் யோசித்தேன், அடா கேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. சரி கொஞ்சம் சம்மதிக்கலாம் வரும்போது அடுத்து போட்டு போகிறாரு, ஹீரோ இன்னைக்கு அப்பா
அப்பா சொன்னார். ஒரு என்ன பண்ணி நீ அப்பாங்கிற? நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டேன். இல்லை வேணாம், அப்பா வீட்டில் இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடலை. திரும்ப திரும்ப வந்தாப்புல. அப்புறம் நம்ம உதவியாளர்னு ஒரு முரளி, சார் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு. சரி, இன்னொரு விமல் அசிஸ்டன்ட், அவரும் அவரும் அசிஸ்டன்ட் தான். முரளியும் அசிஸ்டன்ட் தான், விமலும் அசிஸ்டன்ட் தான், சதமும் அசிஸ்டன்ட் தான். எல்லாரும் சார் பண்ணுங்க சார் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ கெஞ்சிட்டாங்க இவ்வளோ இருக்கு, பண்ணிடுவோம்ட்டு பண்ணதான் இந்த இது நடிக்க போயாச்சு. அப்போ தான் தெரிஞ்சது டைரக்ஷன் பண்ணுறது வேற, நடிப்புங்கிறது வேற. என்ன நம்ம இடத்துல என்ன பண்ணுவான், அவன் சொல்லி அடிக்கிற கில்லி, சொல்லாமல் அடிக்கிற திருப்பாச்சி அப்படி போயிடுவான். இங்கே நீ கத்தி அவங்க கத்தி எவன் கத்தியும் பிரயோஜனம் இல்லை, என் கத்தி தானே பிரயோஜனம். இதெல்லாம் நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது இல்லை போல இருக்கு. இங்கே கற்று விடாங்கிறாங்க. சார் சார் பேசுங்க சார். என்னடா நம்ம கேமரா ஸ்டார்ட் கேமரால வாய்ஸ் மேலே போகும் அப்படின்ட்டு. சரி ஓகே, இது அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு, நம்ம டயலாக்கை ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது ஈஸி, அதை யதார்த்தமாக பேசி நடிக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. என்னோட நிறைய படம் வெளிப்படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே டேரக்டர் பேரஸாக வருவேன், மேக்ஸிமம் அப்படியே வருவேன். இதில் தான் த்ரோட்டோ ஒரு கேரக்டர். சரி ஓகே, யதார்த்தம் பேசிட்டு போகலான்னு போயாச்சு. திடீர்னு கண் கலங்கி பேசினேன் பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு இருக்கு, ஐயோ ஹீரோயின், அதை பார்த்து நான் பயந்தேன். அது பயங்கரம் நடிக்குது, எனக்கு பயந்துருச்சு. இல்லை இந்த பொண்ணு இப்படி நடிக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் போல இருக்குது அப்படின்னு தனியாக இப்போ டேரக்ட்லாம் வாங்கிட்டு தனியாக ரூம் ரெகுலர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே சோகமாக நடிக்கிறேன். சார் கிளிசன் போட்டுங்க சார். ஃபஸ்ட் டைம் கிளிசன் போட்டு இந்த படம் நடித்தேன். ஆமாம், அப்போ ஓகே கிளிசன் போட்டு அது 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 வேறு, கிளிசன் போட்டு அது அதோட டைலாக் பேசுங்கிறது ஒரு விஷயம், எல்லாமே புது அனுபவம். அதாவது டைரக்ஷன் வேறு, நடிப்பு வேறுங்கிற இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இந்த இஎம்ஐ எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை அதை எடுத்துக்கிச்சு, உறிஞ்சிச்சு. ஆமாம், இன்றைக்கி ரெண்டு இல்லாமல் இருக்க முடியாது நம்ம. ஒன்று செல்ஃபோனு, இன்னொன்று இஎம்ஐ. இது ரெண்டுமே ஆபத்தான். செல்ஃபோனும் நம்முடைய உறவுகளோட நட்பு, நம்ம உறவுகளோட சொந்த பிள்ளைகிட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு, சொந்தக்காட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு. எல்லாமே செல்ஃபோன்லேயே வாழ்க்கை கழிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதே மாதிரி இந்த இஎம்ஐ, அந்த செல்ஃபோனையும் இஎம்ஐயில் வாங்குகிறோம், அது வேறு விஷயம். ஆமாம், இஎம்ஐ அது இல்லாமல் வாழ முடியாது. அது வந்து இப்போ செல் இல்லாமல் நீ இதுக்கப்புறம் வாழ முடியாது. ஆனால் செல்ஃப் அதை உபயோகம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இஎம்ஐ மேக்ஸிமம் அவசியம் தேவைப்படுது. ஆனால் ரொம்ப அத்தியாவசியமாக அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு இஎம்ஐ வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு. அவன் சொந்த வீடு கட்டிட்டான், நம்ம வாடகை வீட்டில் இருக்கமே அப்படின்னு அவனுக்காக நம்ம இஎம்ஐயில் சொந்த வீடு வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு. நமக்கு தேவையா, நமக்கு அத்தியாவசியம் தேவையா, நம்மளால் கட்ட முடியுமா? மாதம் வருமானம் என்ன, 50,000, ஓகே அப்போ 20,000 இது கட்டலாம் அப்படின்னா நம்ம இஎம்ஐ வாங்குறது தப்பே இல்லை. அதான் இஎம்ஐ வாங்குறது தப்பு சொல்ல முடியாது, எதுக்காக வாங்குகிறோம் அதுதான். நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினா அவன் நிம்மதி இழந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ரொம்ப டார்ச்சர் அதெல்லாம் அனுபவிச்சு படம் பார்த்துருப்பிய, செத்து சுண்ணாம்பயிரும் அதெல்லாம் இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அதை அளவாக நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். அதான் இந்த படத்தில் டேரக்டர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் நடிப்பும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அப்போ நினச்சேன் நம்ம ஒரு 5 வருஷம் வந்ததுக்கே எப்படின்னா, இவர் டைரக்டர் இவரே ஹீரோ ஃபுல்லாக அப்போ வராரு, எவ்வளோ பாடுபட்டு பாருன்னு அப்போ தான் உங்களோட கஷ்டம் நமக்கு புரிஞ்சது. இந்த சாங்கு மாஸ்டர் நல்லா பண்ணிட்டாரு. ஆமாம், அதுவும் அப்படி தான் வந்தோடனே நாம் ஒரு சாங்னு நம்ம எழுதுவோம், இல்லை சார் உங்கள் ஸ்டைலுன்ட்டாங்க. அப்புறம் அதுலேயும் எழுதியாச்சு. சாங் போட்டு கட்டும்போது எனக்கு சின்ன பயம் வச்சு. ஒரே நிமிஷம் சார், அந்த சாங்கை டியூன் கொடுத்து எழுதுறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு யூனியன் தான் போனேன். 1/2 மணி நேரத்தில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு சாங்கை. ஐயோயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம். அன்றைக்கி நைட் நானும் மியூசிக் வீட்டில் உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இந்த டென்ட்டுக்கு சார்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு
அப்படியே நைட்டு கால் பண்ணேன், சார் இது கொஞ்சம் மாற்றலாம் சார். என்ன மாற்றணும்னாரு. கொஞ்சம் மாற்றலாம் சார் இந்த டென்ட்டுக்குன்னா. சரி வாங்கன்ட்டு வீட்டுக்கு வர வச்சிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவரில் எழுதி கொடுத்துட்டார் சாங்கு. அதெல்லாம் என்னையும் மாற்றலை, மாற்றலாம் போது நம்மளும் மாற்றிட்டாமே ஒரு சாங்கு போயிருக்கோம் நம்மளுக்கு. ஓகே, ப்ரொடியூசரு, அப்புறம் அந்த படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண ரமேஷ். ஆமாம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராருன்னா ரொம்ப அவங்களுக்கு உண்மையில அவங்களும் தான் பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் தான் பெரிய சிக்கலாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஆமாம், பரவாயில்ல, நீங்கள் 100 தேட்டருக்கு மேலே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க. இந்த சின்ன படம்லாம் 100 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம். அது ஒரு வெற்றி. ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் பிளாக் பண்ணி. ஆமாம், படம் கூட அவர் சப்போர்ட்டாக வந்திருக்கிறாரு. ஓகே, கதாநாயகி வரலைங்கிறது தான் உங்களுக்கு குறை அதானே? ஆமாம், திரும்ப ஒரு இடம் அடுத்த படத்துக்கு வரும்போது கூப்பிட்றோம் அவளை. சதா அது எங்களுக்கு அறிமுகப்படுத்திருங்க அவங்கள. ஆமாம், என் மகளை, நான் கதாநாயகி இல்லை, நம்ம மகாலாக போயிட்டாங்கல்ல.